நான் சொல்லி முடிச்சேன்லங்க, இந்த ஆயத்துல 3 விஷயத்த ஈமானுக்குரிய அடையாளமா அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு பேசிட்டு போறதுல ஒண்ணும் யூஸ் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு ஆயத்தையாவது மைண்ட நிப்பாட்டிட்டு போனா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ங்கிற பெயரை கேட்டா ஒரு மூமினுடைய உள்ளம் நடுங்கும். 2வது, வசனங்களை படித்தால் ஈமான் அதிகரிக்கும். சோதனைகள் வந்தால் தோண்டு போயிடாம அல்லாஹ் மேல தவக்கல் வைப்பார்கள். இந்த 3 உங்க லைஃப்ல இருந்தால் நீங்கள் யார் பாதையாக, இறை நேசத்திற்குரிய பாதையாக அனுப்புவான். அந்த ஈமானை நீங்கள் முஸ்லீமாக மட்டும் இல்லாம இறைவன் நேசிக்கிற அல்லாஹ்வுடைய என்னென்ன உபதேசங்கள் எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் பின்பற்றி நீங்கள் நடந்தால் அவர்கள் யார் உண்மையான முஃமின்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அலி ரலியல்லாஹ், ஜாஃபர் ரலியல்லாஹ் 2 பேர் யாரு? அபூ தாலிபுடைய மகன்கள். இந்த 2 பேருடைய வாழ்வை படிக்கும் போது அவங்க எப்படி ஈமானால் அவங்களுடைய வாழ்வை பாதையை தேர்வு செய்தார்கள். அலி ரலியல்லாஹை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சிறு வயதிலிருந்தே இந்த மார்க்கத்தின் அங்கமாக இறை தூதருக்கு சொந்தமாக வாழ்ந்த ஒரு மனிதர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருடைய போர், நன்றாக கவனிங்கள், ஹைபருடைய அந்த யுத்த களத்திலே அடுத்த நாள் போர் என்றால் முந்தைய இரவு சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற ஒருவருடைய கையிலே போருடைய கொடி கொடுக்கப்படும். இந்த சபையில ஒரு 50 பேர் இருக்கீங்க வைங்களேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசு. அதுல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் அல்லாஹ் ரசூலுடைய நேசம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்னத்தை விரும்புவோம்? அதுதானே விரும்புவோம். ஒருத்தருக்கு காசு, ஒருத்தருக்கு போனு, ஒருத்தருக்கு ஷர்ட், ஏதாவது ஒரு கிஃப்ட். அதுல ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் ரசூலுடைய நேசம். அப்ப நம்ம என்ன விரும்புவோம்? அந்த இடத்தை தான் விரும்புவோம். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னவும் எல்லா சஹாபாக்களும் இரவெல்லாம் தூங்காம ஏங்குறாங்க, கவலைப்படுறாங்க, அழுறாங்க. ஏன்? அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதனாக நான் இருக்கணும், நாங்கள் அப்படி வாழணும் என்கிற அந்த உணர்விலே அவங்க அழுகுறாங்க. ஆனா காலை விடிந்தவுடன் பெருமானார் அழைத்தார்கள், ஐனா அலி, என் சகோதரன் அலி எங்கே? யார் ரசூலுல்லாஹ்? அவர் கண் வலியால் வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறார், கண் வலியில வேதனையில கஷ்டப்படுறாரு, அவர் அழைச்சிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் தன் உமிழ்நீரை அவருடைய கண்ணை தடவுனாங்க. அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனுஷன் நீதான்ப்பா அலி, போருடைய கொடி இந்தா பிடி என்று சொன்னார்கள். உடனே அவர் அழுகிறார். கண் வழியிலையும் கண் அந்த உஷ்ணத்திலையும் அழுகை வெளியாகுது. உலகத்துல இவ்வளோ கஷ்டங்கள் நான் சந்தித்தேன், நான் அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனுஷன், நான் எவ்வளவு மக்கள் மத்தியில் என்னை தேர்வு செய்தானா, சுப்ஹானல்லாஹ், இதை விட என்ன பாக்கியம் வேண்டும் என்று அந்த சபையிலேயே தேம்பி தேம்பி அழுதார் அலி ரலியல்லாஹ். அதே மாதிரி அவருடைய அபூ தாலிபுடைய இன்னொரு மகன் தான், என்ன பேர் சொன்னேன்? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். மக்கால ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள், வலி. அந்த நேரத்துல அவங்க ஃபேமிலியோட ஜாஃபர் ரலியல்லாஹு எங்க போனாங்க? அபிசீனியாவுக்கு, அந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. அந்த நாட்டு மன்னர்ல இருந்து எல்லாருக்கும் இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு எல்லாரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது கூட அவர் வரல.